என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃபேமிலி, எங்களுக்கு வந்து இயற்கை கிடையாது, எங்களுக்கு எல்லாமே செயற்கை தான். அதனால் எங்களோட செயற்கை கம்யூனிட்டியிலேருந்து எல்லாருமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக புது வருவோம் சரி, நம்ம மீட் பண்ண வருவோம் சரி, எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி வந்து ஜாலியாக அந்த ஃபெஸ்டிவல் வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். எங்களை வந்து எல்லாம் சொல்லுவாங்க சாமியாக பார்க்குறாங்க, திருநங்கையை பொறுத்த வரைக்கும் சாமியாக அவங்க சொன்னால் ஒரு விஷயம் பழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியான்னு சொல்லுவாங்க. எங்களை சாமியாக பார்க்காதீங்க, சக மனுஷனாக பாருங்க, எனக்கு அதுவே போதும். ரொம்ப கையெழுத்துக்கும் வர ஒரு சக மனுஷனாக பாருங்க. இவர்களும் சொசைட்டி சப்போர்ட் எங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து வலிகளும் வேதனையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்பா அம்மா பாசத்துக்கு குழந்தைங்க இவ்வளோ திரும்ப நாங்கள் இயங்குவோம். ஒரு ட்ரான்ஸாக மாறுறாங்க ஓகேங்களா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஃபீல் லைக் தட் நம்ம மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மாறணும்னு நினைக்கிற அவங்க பசங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? தயவு செஞ்சு எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே நாங்கள் வராதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தையும் வலிகள் வேதனைகளும் இன்னொரு குழந்தைங்க படக்கூடாது. ஓகே, ஏன்னா எங்கள் லைஃப்பில் நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து கடந்து வந்திருக்கோம். எப்படி சொல்கிறது, ஒரு கடை வீதியாக நம்ம நடந்து போனாலும் ஆளி 9 உசு பொட்டை இதே பொட்டை மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி கேலி கிண்டலாக செய்யும்போது எங்களுக்கு வந்து மனசளவுலேயும் உடம்புலையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போகிறோம். அது வந்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் நான் எங்களுடைய லைஃப்பில் கடந்த ஒரு விஷயங்கள் தான் அடுத்து வர ஜென்ரேஷன் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். சில இது வேண்டாம், இப்படியே கூட நீ இருந்துரு, உனக்கு நீ எவ்வளோ ஃப்யூச்சர் இருக்குது. ஃபங்க்ஷனில் ஓகே வாலண்டியராக வந்து செல்ஃபீஸ்லாம் வந்து நிறைய பேர் எடுக்க வராங்க. உங்களோட பர்மிஷன் இல்லாமலே உங்கள் மேலே கை போட்டு நிறைய பேர். எனக்கு அது பிடிக்காது. அது வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். ஒரு மனுஷனாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து மதிக்க கற்றுக்கணும். நமக்கு அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ ஒரு மனுஷனாக மதிக்க கற்றுக்கணும். ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை நம்ம வந்து மதிக்க கற்றுக்கணும். ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் வந்து மேலே கை போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, இடுப்பில் கை வைக்கிறது, முன்னே போட்டு பின்னாடி கை வைக்கிறது, அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுடைய கூட பிறந்த அக்காவா தங்கச்சியா ஒரு சகோதரியாக நினச்சிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு வருஷத்தில் ஒரு தடவை இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. எங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வரோம். இந்த கூத்தாண்டவர் வந்து நம்மளுடைய பண கஷ்டமோ நம்ம லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாரு. நமக்கு எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கூத்தாண்டவர்கிட்ட வந்து நம்ம மனமுருகி நம்ம சொல்லிட்டு போனோம்னாக்கா அடுத்த வருஷத்துக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழிக்கு தான் நமக்கு வந்து கொண்டு போய் விடுவார். அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கூவாக்க நாங்கள் ஃபெஸ்டிவலுக்கு வரோம். ஜாலியாக வந்து எங்களோட பார்க்காத உறவுகளும் சரி, பார்த்த உறவுகளும் சரி, புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற உறவுகளும் சரி, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலியிலே இருந்தாலும் ஒரு 10 பேர் தான் இருக்க முடியும். எங்களால் அந்த சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. வருஷத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். தயவு செஞ்சு வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம், குழந்தைங்களா யாரும் மேலே கை போடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். யாரும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சகோதரி மாதிரி, ஒரு நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி, ஒரு ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஒரு ரீதியில் மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. ஒரு மாதிரி அன்வான்டாக தயவு செஞ்சு சொல்கிற யாருமே நடந்துக்காதீங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குற ஒரு விஷயம் அது. இந்த இடத்துல பிலாங் பண்ணுற மாதிரி இந்த மக்களுக்கு நடுவில் நாங்கள் நம்ம இந்த இடத்துல தான் சேர்ந்தவங்க அப்படின்ட்டு ஒரு சொசைட்டி இருக்குன்னா மென்ஸ் ஆர் ஃபீமேல் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. இங்கே ட்ரான்ஸ் இருக்கும் போது ட்ரான்ஸ் கீழே தான் மென்ஸ் ஆர் உமன் ஆர் மென். அது கீழே இருக்கும் போது நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப்ஷன் சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மென்னும் இருப்பாங்க உமனும் இருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் ஒரு ஆளாக இருப்போம். எல்லாரும் ஒரு மாதிரி கொச்சா வைப்பாங்க, உசு அள்ளி 9 பொட்டை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இந்த ஊரில் இருக்கும் போது எங்களை சுற்றி எங்கள் ஆளுங்க நிறைய பேர் இருக்கும் போது அவங்களும் வந்து நாங்கள் ஒரு மாதிரி பார்க்கலாம். அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடக்குது. எஸ், இப்போது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சின்ன வயசுலேருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் கம் அவுட் ஆஃப் த கப்போர்டு, நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கையாக ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து ஒரு பெண்ணாக மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புதுசாக ஒரு திருநங்கை வந்து வெளியில் வராங்க, வீட்டை விட்டு வெளியில் வராங்கன்னா அவங்க வந்து ஓப்பனாக வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்குது, இந்த மாதிரி நான் வெளில வரணும், எனக்கு வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க, எனக்கு வந்து ஒரு பையன் மேலே க்ரஷ்ஷாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ஓப்பனாக விஷயம் சொல்லணும்னா செக்ஸ் மூலிமான்னு பார்த்தா கூட எனக்கு ஒரு பையன் மேலே தான் அட்ராக்ஷன் வருது, அஃபெக்ஷனும் வருது, மெயின் மேலே வர மாட்டேங்குது. எனக்கு நான் என்ன ஐடென்டிஃபை எனக்கே தெரியல, நான் பொண்ணா பையனா கூட எனக்கு தெரியல அப்படின்லாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பொறுத்த வரைக்கும்
நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்லணும்னா அவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் படுற கஷ்டத்தை வந்து அவங்க படக்கூடாது. நான் எனக்கு ஏஜ் 21 ஆகுது. இந்த வயசில் சின்ன வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேலே நான் பெரிய வயசு போனாலும் சரி போகாமல் இருந்தாலும் சரி, ஆனால் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறதால எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் யோசிச்சிருக்கேன் என்ன யோசிச்சிருக்கேன்னா நம்ம ஏன் ட்ரான்ஸாக மாறணும்? என்ன தான் நம்மளுக்குள்ள ஹார்மோன் சேஞ்ச் மாறினாலும் நம்ம வந்து ஒரு பெண்மையாக வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும், மேலோட்டம் பார்க்க வந்து ஆண் பிள்ளையாக இருந்தாலும் மனசோட பெண் பிள்ளையாக இருந்தாலும் நம்ம ஏன் ட்ரான்ஸாக மாறணும்? நம்மளுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் அக்செப்ட்னஸும் இல்லை, நம்மளுக்கு முடிச்சவங்க நம்மளுக்கு கூட இல்லை, சொசைட்டி நம்ம கேவலாம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லணும்னா எங்களுக்குன்னு ஒர்க் எதுவுமே இல்லை. என்ன தான் படிச்சிருக்கோம், ஆனால் பெக்கிங் தான் போயிட்டுருக்கோம், ப்ராஸ்டியூட் தான் பண்ணிகிட்ருக்கோம். பெக்கிங் போகும்போது ஒவ்வொரு கடை ஏறும் போது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அது தவிர என்ன தான் இப்போ இருக்க ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா திருநங்க வந்து படித்து நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க. பிரித்திகா யாஷினி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸ் அவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலேஜ் நாங்கள் போனதுனால கூட பசங்க வந்து க்ரியேட் பண்ணுறது எங்களுக்கு சத்தியமாக எதுவும் ஆகலை. எங்களை வந்து எல்லாம் சொல்லுவாங்க சாமியாக பார்க்குறாங்க. திருநங்கையை பொறுத்த வரைக்கும் சாமியாக சொன்னால் ஒரு விஷயம் பழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியான்னு சொல்லுவாங்க. எங்களை சாமியாக பார்க்காதீங்க, சக மனுஷனாக பாருங்கள், எனக்கு அதுவே போதும். ரொம்ப கையெழுத்துக்கும் வர ஒரு சக மனுஷனாக பாருங்கள், எனக்கு அதுவே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேலை ஒரு பண்ணுறாங்கன்னா ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி எங்களை மனுஷனாக பாருங்கள், அது எங்களுக்கு ரொம்ப அங்கீகாரம் மாதிரி தான். உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நான் இந்த ஒரு விஷயத்த வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், வேறு மாதிரி அணுகிருக்கலாம், வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அது எந்த விஷயம்? நான் நல்லா படிச்சிருந்தேன், அந்த அளவுக்கு நான் ஆயிருக்க மாட்டேன். எனக்கு மெயின் அது ஒரு விஷயம். நான் நல்லா படிச்சிருந்தேனாக்கா எதுவாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு கூட நான் என்னோடய லைஃப்பில் நான் ரன் பண்ணியிருக்க முடியும், ரன் பண்ணியிருப்பேன். எனக்கு படிப்பு இல்லாதனால அப்படியே கொஞ்சம் நான் ஸ்டாப் ஆகிட்டேன். நான் எனக்கு இந்த விஷயத்தை நான் விட்டதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் ஒரு கல்வித்துறையில் இருக்கிறாங்க, அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, நம்ம வந்து டீச்சர் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க, போலீஸ் இருக்காங்க, டாக்டர் இருக்கிறாங்க, அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு நான் வந்து இந்த சமுதாயத்தை வந்து மாற்றக்கூடாதான், நாங்களே இப்படி தான்றது வந்து ஒரு இதாவாக நாங்கள் வந்து சொல்லக்கூடாதுன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு ஃபீலை நான் இன்னமும் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். படிச்சிருந்தா என்ன எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் இல்லாமல் தான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து வழிகள் வேதனைகளும் அனுபவிச்சுட்ருக்கோம். பேரண்ட்ஸ் வந்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு, இன்னும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் வராங்கன்றீங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபஸ்ட்டு படித்து முடிங்க, ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் அப் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த இது இருந்துச்சுன்னா உங்களோட கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சொந்த முயற்சி, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஜாப் இருக்கும் எல்லாமே இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா அதை வந்து பெக்கிங்கும் ப்ராஸ்டியூட்டும் போகிறாங்க, அது நிரந்தரம் கிடையாது. கரெக்ட். என்னைக்காக இருந்தாலும் அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பேட் ஹேபிட் மாதிரி வந்துடும். இப்போ வந்து நார்மலாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, கூலிப் அதெல்லாம் எவ்வளோ போடுறாங்க, அதுமாரி வந்து உடம்புக்கு எவ்வளோ பிரச்சனைன்ற சொல்கிற மாதிரியும் அது வந்து ப்ராஸ்டியூட் பண்ணுறது ரொம்ப ஒரு அன்சேஃபானது. அதே மாதிரி சொல்ல போது யாருமே கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு they will take advantage and everything. நல்லா படிங்க. எனக்கு பின்னாடி வரவங்க ஒரு திருநங்கை ஒரு விஷயம் ஒரு அட்வைஸ் பண்ணுறது தான், நல்லா படிங்க. இப்போ நான் வந்து 12th முடிச்சிருக்கேன், 12th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன், 10th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். என்னால் காலேஜ் படிக்க முடியல, காலேஜ் படித்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஒரு 4 இயர்ஸாக காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிக்கவே முடியல. நான் என்ன தான் வந்து அத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நான் கேட்டுட்டு இருந்தாலும் எனக்குன்னு ஒரு தனி இது இருக்கும்ல. கண்டிப்பாக நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப என்னால் படிக்க முடியல. எனக்கு பின்னாடி வர ட்ரான்ஸ் வந்து நல்லா படிங்க, நல்லா படிச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு ஃபீல்டில் இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஓகேங்களா? பட் ஏர்லியாக டிசிஷன் எடுக்க வேண்டாம். அந்த 17 வயசில் வீட்டை விட்டு ஓடி வராதிங்க அந்த மாதிரி சொல்லி லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருக்கும் ட்ரான்ஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும். யாரும் வராதிங்க. அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க, எனக்கும் என் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க, அதை நான் கேட்காம இப்போ வந்து தான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். அது இல்லாமல் நான் ஒரு பெண்மையாக வந்ததால தான் நான் ட்ரான்ஸ் லைஃப்பில் வந்தேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு லைஃப் தான் இருக்குது, லைஃப் ஷார்ட்டு, இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை. அப்படின்னா சொல்ல போனோம்னா எனக்கு பிடிச்ச லைஃப் தான் நான் வாழ முடியும், அதேமாதிரி அவங்க பிடிச்ச லைஃப் அவங்க வாழலாம். நல்லா டிசைட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்துக்கு வந்து 10 வாட்டி யோசிங்க, அது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அக்செப்டன்ஸ் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்ஜிபிடிக்கு கொஞ்சம் நல்லா வைட் ஸ்ப்ரெட்டாக வந்துருச்சு, நிறைய லாஸ் வந்துருச்சு, அதனால் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்குது ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருந்ததை விட. ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு புதுசாக ஒருத்தவங்க மாறுறாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், அக்செப்ட் பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்தா. அது விஷயம் நான் கேட்குறேன். இப்போ வந்து நாங்கள் திருநங்கையாக ஆனால் இப்போ இருந்து பெண்ணாக
மாறும் திருநங்கை வந்து நாங்கள் வந்து ஒரு டீனேஜ் யோஸ் 20 ஹெபோ எஸ் ஒரு டீனேஜ் 20 ஹெபோவில் வந்து நாங்கள் ட்ரான்ஸாக பண்ண எங்களை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நான் பேரண்ட்ஸ்க்கு இதுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். பிறக்கும் போதே குழந்தை வந்து கண்ணு தெரியாமையோ இல்லை காது கேட்காமையோ இல்லை கை கால் வழங்காமையோ அப்படி இருந்தால் குழந்தை தூக்கி போட்டுருவீங்களா? இல்லை. அது வந்து நம்ம குழந்தை சொல்லியிருந்தானே வளர்ப்பீங்க. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு வந்து மனசு இருக்குது, எங்களுக்கு உணர்ச்சி இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு ஹேண்டிகேப் கூட கிடையாது, ஒரு குறைபாடு கூட கிடையாது. இது வந்து ஒரு நாங்களும் மனுஷன், நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், நாங்களும் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கும் நிறைய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திருநங்கைகள் நல்லா படித்து முன்னேறிட்டு இருக்காங்க. அந்தமாதிரி நாங்களும் ஆகும். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரும் அக்செப்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஒரு குறைபாடு சத்தியமாக எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து திருநங்கையாக மாறினா அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. யாரையும் அக்செப்ட் பண்ணி வெளில தள்ளுறாதீங்க. வெளில தள்ளிங்கன்னா கூட நாய் கூட மதிய கதை ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்ல போனது. இப்போ மாறணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மாறணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப்பில் நாங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம், வர வேணான்னு சொல்லுவோம். ஸோ மினிமமாக நம்ம இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது படித்து முடிச்சுட்டு இல்லைன்னா ஒரு வேலைக்கு போய்ட்டு அந்த மாதிரி செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஓப்பன் அப் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவீங்களா? இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது ஒரு விஷயம்னு பார்த்தினாக்கா இவ்வளோ திருநங்கைகள் வந்து சில பேர் வந்து படிக்காமல் படிப்பு விட்டு வெளியேறிலாம் ஓடி வந்துடுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இன்னும் நமக்கு வந்து லைஃப் இருக்குது. நமக்கு லைஃப் வந்து இதோட முடிஞ்சு போகிறது ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு எவ்வளோ இன்னும் சாதனைகள் பண்ணணும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் நம்ம நடந்து போகும்போது இந்த அலி 9 உசுன்றதில் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிகாஸ் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்த்தாரமாக நம்ம இருக்கணும். இது இல்லை நாங்கள் இதுதான் நாங்கன்ற மாதிரி வந்து நமக்கு வந்து அவங்களுடைய மூக்கை நம்ம உடைக்கணும். அதனால் வந்துட்டு நான் என்கிட்ட வர ஒரு புது திருநங்கைக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, செல்ல வேணாம், படிக்கிறியா, அவனை படிக்க வைக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை நல்ல ஜாபுக்கு போறியா, உனக்கு ஜாப் வேணும்னு நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன், அந்த ஜாபுக்கு போ. நான் பட்ட கஷ்டம் தயவு செஞ்சு நீ படாத செல்லன்னு மட்டும்தான் நான் சொல்வேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வலிகள் வேதனைகள். எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் கிடையாது, கம்யூனிட்டி சப்போர்ட்டும் கிடையாது, எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சொசைட்டி சப்போர்ட்டும் எங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து வலிகளும் வேதனை நாங்கள் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்பா அம்மா பாசத்துக்கு குழந்தைங்க எவ்வளோ தெரியுமா நாங்கள் இயங்குவோம். ஏன்னா எப்படி சொல்கிறது, எவ்வளோ பேர் வீட்டில் வந்து இன்னமும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க. அப்படின்னும்போது ஒரு கடை கணிக்க நம்ம போனாலும் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போனாலும் சின்ன சின்ன குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அந்த சுண்டி வேலை பிடிச்சிட்டு சுற்றி ஓடி வரும்போது எங்களுக்கு ஏக்கமாக இருக்கும். ஏன்னா படித்த திருநங்கையில் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து வாழ்வாதாரன்னு பார்த்தா ஒன்றும் ப்ராசஸ் இல்லை, பெக்கிங் இது மட்டும்தான். ஒரு மனுஷனாக பிறந்தால் நம்ம உயிர் வாழனாக்கா நமக்கு என்ன வேணும்? சாப்பாடு கண்டிப்பாக வேணும். அனைத்து பொருளுமே நமக்கு வந்து தேவை. நல்ல ஆடைகள் வேணும், நல்ல ஃபுட்டு வேணும். நம்மளும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நாமளும் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டிருக்கோம். அதுலேருந்து வெளியில் வர முடியாது தான். எங்களுக்கு ஒன்று எப்படி சொல்கிறது, எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் சொசைட்டி தான். ஓகே, என்ன தான் வந்து அப்பா அம்மா இருந்தாலும் எங்கள் இப்போ வந்து நான் வெளியில் போகிறேன், எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து எங்கள் சொசைட்டிலேருந்து ஒருத்தர் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு வந்து எங்கள் சொசைட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் நீங்களும் இன்னொருத்தருக்கு உங்களை மாதிரி இருக்கவங்களே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆமாம், இப்போ நாங்கள் ஒரு ஆம்பளை பையனா வீட்டிலேருந்து வெளில வரும்போது எங்கள் சொசைட்டியில் இருக்க பர்சன் மட்டும்தான் எங்களை வந்து ஒரு பெண்மையாக மாற்றி எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண, நீ நல்லா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம்னா, இப்போ வந்து நாங்கள் ரோட்டில் ஒன்றுமே இல்லை, இந்த கூவாக வச்சுக்கோங்களேன், கூவாக நாங்கள் வெளில போனோம்னா நாங்கள் அழகாக இருக்கமோ இல்லையோ எங்கள் பின்னாடி வந்து நாங்கள் பொம்பளை மாதிரி இருக்கிறதால தான் வந்து பசங்க 4 பேர் வந்து பின்னாடி பார்க்குறாங்க. அது காரணம் யாருன்னா எங்கள் ஆளுக்கு தான். இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நல்லா இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது எங்கள் ஆளுங்க தான். இப்போது மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இதே ஹெல்த் இன்சூரன்ஸஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையும் ஆட் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திருநங்கைகளுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, எங்களுக்கு கார்டு இருக்குது, காப்பீடு திட்ட கார்டுன்னு இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அது ஃபுல்லாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, கூவாக்கு நாங்கள் வரும்போது வந்து எங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டின்னு சொல்லணும்னா எங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவ்வளோ இல்லை. ஓகே, நான் இது ஃபஸ்ட் டைம் தாலி இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. அதே மாதிரி பசங்க அராஜாக்கும் சொல்கிறது வந்து ரொம்ப, அது வந்து பசங்க வந்து நான் எல்லா பசங்களையும் சொல்ல குறிப்பிட்ட பசங்களை சொல்கிறேன், எல்லாரும் வந்து அது கம்பல்சரி அவங்களா திருந்தணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.